கௌரி கௌரி என்னங்க? யார் வந்திருக்கான்னு போய் பாரு. நீங்க இன்னும் ரெடி ஆகலையா நவீன்? இன்னும் டைம் இருக்குல்ல, இத மட்டும் முடிக்கிறேன். எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்றேன்ல, எந்திரிச்சு ரெடி ஆகுங்க போங்க. 1 2 இது இங்க வச்சிருவோம். இத அம்மா கிட்ட கொடுத்துருவோம். ட்ரெஸ்ல ரெடியா இருக்குமா? இருங்க காசு எடுத்துட்டு வரேன். நாளைக்கு வந்து வாங்கிக்கிறமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு அயன் கடைக்காரனை கூட பாருங்க, அவ்வளவு அரிபரியா வேலை பாக்குறான். ஆனா நீங்க 2 நிமிஷம் கௌரி, இத முடிய போகுது. ப்ளீஸ். லேட் ஆகுதுங்க. இல்ல லேட்ல ஆகும். யார் அது? நானாமா? எந்திரிங்க. இரு வரேன். ஏன் இவ்ளோ லேட்? அது டாக்டர் வீட்ல நிறைய துணி துவைச்சமா, அதான் லேட் ஆயிடுச்சு. 2 பேரும் டாக்டரா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு துணி கூட சுத்தமா இல்ல. நாம அதை நல்லா போட்டு துவைச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்பதான் அது கிளீனா இருக்கு. நமக்கு சுத்தமா இருந்தாதான் திருப்தியா இருக்கும். அதாமா அது. நல்ல செய்தி ஏதாவது இருக்காமா? நீங்க இததான் கேட்க வருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லமா? நல்ல செய்தி சொல்ல வேண்டிய நேரத்தெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஐயோ என்னம்மா, ஆம்பளைங்க தான் வேலை விஷயத்துல அப்படி இப்படின்னு பிஸியா இருப்பாங்க. ஆனா நம்ம பொம்பளைங்கம்மா சரியான நேரத்துல கைக்குள்ள போட்டுக்கணும். அதுதான் குடும்ப பொம்பளைக்கு அழகு. கௌரி அது வந்துமா. I'm coming. அம்மா பேக் பேக். இங்க வாங்க. Dress அயன் பண்ணதுக்கு செல்வராஜ் என்கிட்ட காசு வாங்கல, இத கொடுத்துருங்க. அது நீயே கொடுத்தாதான் அழகு. வீட்டுக்குள்ள இருக்கும் போது மட்டும் தான் நான் வேலை செய்வேன். மத்தபடி நான் யாரு கூடயும் கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன். இது எங்களோட ப்ரொஃபஷனல். வரங்க. கிளீனிங் முடிஞ்சதும் கதவு பூட்டிருங்க. சாவியை எப்பவும் வைக்கிற இடத்துல வச்சிருங்க. அந்த இடத்துல சரியா மழை பெஞ்சிட்டு இருக்க நேரத்துல கௌதமன் வீட்டை விட்டு வெளியே வந்தான். அதுக்கப்புறம் அது வரைக்கும் தான் எழுதியிருக்கேன். Hey, what is this Vasantan? இன்னும் கௌதமன் வீட்டை விட்டு வெளியே வந்த சீனையே முடிக்கலனா எப்படி? ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சா எழுதிடலாம்னு பாக்குறேன். நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா அதுவே வரும். எஸ் மேம். எனக்கு ஒரு சிக்கன் சாண்ட்விச் அப்புறம் ஒரு கோல்ட் காஃபி. சார் உங்களுக்கு? ஒரு சோயா. ஓகே. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா நவீன்? நவீன் சொல்லு. கொஞ்சம் இங்க பாருங்களேன். நாளைக்கு நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல போய். எப்போ? அதான் சொன்னேனே நாளைக்கு போலான்னு. நாளைக்கு தான் உங்களுக்கு வீக் ஆஃப்ல, காலையில போயிட்டு சாயங்காலம் வந்துடலாம். ஆனா இப்போ அப்ஜெக்ஷன்லாம் இருக்க கூடாதுங்க. காலையில நம்ம வெளியில போறோம், நைட்டு தான் வரோம். ஓகே. ஹலோ, நான் நாளை காலையில பேசுறேன்ப்பா. இல்ல ஒண்ணு இல்ல. ஓகே, குட் நைட். கௌரி கௌரி, எதுக்கு இப்படி கத்துறீங்க? 3 வாட்டி தொடர்ந்து கால் பண்ணிட்டாரு. யாரு? அப்பாதான். For what? கண்டிப்பா அவரை பார்க்க வரேன்னு நான் எங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா நம்ம தான் போகவே இல்லையே. ஆபீஸ்ல இன்னைக்கு வீக் ஆஃப்னு சொன்னீங்க, அதனால நம்ம வெளியில போலான்னு சொன்னேன். கடைசியில நீங்க தான் சொதப்பிட்டீங்க. ஏய், நானே தெரிஞ்சேவா பண்ண. ஆபீஸ்க்கு இன்னைக்கு கண்டிப்பா வரணும்னே சொல்லிட்டாங்க.
வேற வழி தெரியல. நானும் அந்த கம்பெனில தானே வேலை பார்க்கறேன். நான் வீக் ஆஃப் எடுக்கல. இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மீட்டிங் வச்சுட்டாங்க. அங்க கண்டிப்பா போயாகணும். இனிமே நான் வெளியில போகணும்னு நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். இது சத்தியம். இனிமே இத பத்தி நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன். ஹேய், நமக்கு என்ன இதுக்கப்புறம் டைமா கிடையாது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட பண்ணலன்னா என்ன அர்த்தம் நவீன்? வீட்டுக்கு வந்தா கூட நீங்க ஆபீஸ பத்தி மட்டும் தானே நினைக்கிறீங்க. ஹேய், கவலைப்படாத. இனிமே நான் உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்க போறேன். ஓகேவா? அக்கறைப்படுற மாதிரி நடிக்காதீங்க. அக்கறைப்படுற மாதிரி நடிக்காதீங்க. ஹேய் கௌரி, ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்றது கேளு. சொல்றேன்ல. ஹேய், நெக்ஸ்ட் வீக் நம்ம எப்படி இருந்தாலும் போறோம். ஓகேவா? சத்தியமா? ஆமா, சத்தியமா. சத்தியமா நம்ம போறோம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஒரே ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ்? இரு பாக்குறேன். ஒரு நிமிஷம். என்ன நவீன்? ஒரு 75,000 இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கான கால் ஒண்ணு வந்திருக்கு. இரு ஒரு நிமிஷம். நவீன், ஒரு நிமிஷம். குடு கௌரி. கௌரி, அதுக்கு தான் ப்ளீஸ். உன்னை இப்படி இல்ல சொல்றேன்ல. இலைகளுக்கும் பூக்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த அழகிய பந்தம் என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்துச்சு. மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரியே ஒரு விதமான மூட் ஸ்விங்ஸ் வீடுகளுக்கும் இருக்கு. வீட்டோட மூட் ஸ்விங்ஸ் ஒரு சில நேரத்துல நமக்கு அது ஒரு இனிமையான ஃபீலிங்ஸை கொடுக்கும். ஒரு சில நேரத்துல ரொம்ப கடுமையான ஒரு சூழலையும் அது உருவாக்கும். ஆனா வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் மற்றவங்க மேல அன்பை செலுத்துறதுக்கும் அன்பை கொடுக்கறவங்க கிட்ட அதை வாங்கறதுக்கும் தயங்கவே கூடாது. எனக்கு இந்த சூழல் ரொம்ப பிடிச்சிருக்கா. இது ரொம்பவே அழகா இருக்கு. அங்க பாருங்க, அந்த நட்சத்திரம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இங்க வர காத்து கூட சுவாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கா. நவீன், நவீன், சொல்லு. கொஞ்சம் இங்க பாருங்க. இங்க பாருங்க. என்ன? என்னோட புது Dress எப்படி இருக்கு? இது ரொம்ப ஸ்பெஷலா ரெடி பண்ண Dress. புது Dress-ஆ? நல்லா இருக்கு. இப்படி அங்க பாத்துட்டு சொன்னா எப்படி? நவீனுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா? அதான் ஏற்கனவே வாங்கிட்டியே. எனக்கு பிடிச்சா பிடிக்கலன்னா என்ன? ஷாப்பிங் மால் போலான்னு நினைச்சு கூப்பிட்டா நீங்க பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நான் யதார்த்தமா ஷோரூம்க்கு போனேன். திடீர்னு பார்த்தா என் முன்னாடி ஒருத்தர் வந்து நின்னாரு. யாருன்னு பார்த்தா நிரஞ்சன். அப்புறம் நிரஞ்சன் தான் இந்த Dress செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. நல்ல ரசனையான ஆள் அவரு. ரசனை மட்டும் கிடையாது, டேஸ்டடிக் சென்ஸும் ரொம்ப அதிகம் தான். எப்பவும் நான் அழகா தான் தெரியணும்னு நிரஞ்சன் சொன்னாரு. அவரோட பார்வை ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கும் சொல்றதுக்கும் நவீனுக்கு நேரம் இல்லல்ல. கொஞ்ச நேரம் ஃபுட் கோர்ட்ல உட்கார்ந்து நாங்க நிறைய பேசிக்கிட்டோம். யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க கௌரி? காலேஜ்ல என்னோட சீனியரா இருந்தாரு. பரதம், ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் எதுவா இருந்தாலும் கேம்பஸ்லயே அவர்தான் நம்பர் 1. இப்ப பாக்கும்போது கூட அவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாரு. நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். பாவம், அவர்தான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. நான் போய் தூங்க போறேன். குட் நைட். குட் நைட். நவீன், நிரஞ்சன் கண்டிப்பா கால் பண்ணுவார்னு நினைக்கிறேன். என்னோட நம்பர் வாங்கியிருந்தாரு.
ஹலோ, நான் வரட்டுமா? என்ன வரியா? யாரு? நிரஞ்சனா? டெல் மீ, ஆர் யூ நிரஞ்சன்? சார் செல்வா பேசுறேன் சார். யாரு? செல்வராஜ் சார். மேடம் நாளைக்கு அயன் பண்ண துணி தரேன் சொன்னாங்க, அதான் வரட்டுமான்னு கேட்டேன். அயன் பண்றதுக்கா? வேண்டாம், தேவையில்லாத ஃபோன். நடுராத்திரி கால் பண்ணிட்டு அயன் பண்ண வரட்டுமான்னு டார்ச்சர் பண்றான். ஏமா 2 பேரும் இன்னைக்கு ஆபீஸ்க்கு கிளம்பலையா? என்னாச்சு உங்களுக்கு? கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ அப்படி தோணலையே. 2 பேரும் தூங்குறதுக்கு லேட் ஆனதுனாலதான். அப்போ சீக்கிரம் நல்ல செய்தி வரும். எனக்கு கூட இந்த மாதிரி தான் நடந்துச்சு. என்னோட போன் அடிக்குது, கொஞ்சம் எடுக்கிறீங்களா? அப்பா கால் பண்றாரு. இங்க கூட. சரி, நான் போயிட்டு வரேன். ஹலோ அப்பா. எங்கம்மா இருக்க? வீட்ல. கோயிலுக்கு போலியா? கோயிலுக்கா? இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாளுங்கிறதே மறந்து போச்சா? அதுக்குள்ளயா? அது வந்து மறந்தெல்லாம் போகல. நல்ல கோயிலா பார்த்து போயிட்டு வாங்கம்மா. நவீன் எங்க? இங்கதான் இருக்காரு. பேரும் சேர்ந்து போகணும், மறந்துடாத. சரிப்பா, நான் வச்சிடுறேன். ஒரு நிமிஷம் நில்லு. இங்க வா. இத ராத்திரியே கொடுத்திருக்கணும், மறந்துட்டேன். நானும் நைட்டே கொடுக்கணும்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. மிஸ்டர் நவீன், உங்க பிரசன்டேஷன்ல நாங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். நீங்க கொடுத்த பிரசன்டேஷன்ல எங்களுக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. எங்களோட அடுத்த பார்ட்னர் நீங்களா தான் இருக்கணும்னு நாங்க முடிவு எடுத்துட்டோம். And that's it. Thank you. Good luck. It's my pleasure. Excuse me. Carry on. Yeah, it's okay. 1 minute. Hello. நீங்க இன்னும் ஏன் வரல நவீன்? ஏன்? கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன்ல, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. எனக்கு இங்க கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருக்கு. நீயே போயிட்டு வா. தனியா போறதுக்கு நான் ஏன் போகணும்? நம்ம தான் டிசைட் பண்ணோம்ல. ஓகே, இன்னும் half an hourல நான் அங்க இருப்பேன். நீ ரெடி ஆயிடு. சரி, நான் சர்வ் பண்றேன். இந்தாங்க. இதெல்லாம் நான் பண்ண மேடம். இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது என்ன? மத்தவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு பார்த்து நம்ம அதை தான் சர்வ் பண்ணணும். அப்ப சாலமனுக்கு என்ன பிடிக்கும்? கன்ஃபியூஷனா? இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எங்க ரெஸ்டாரண்ட்ல எல்லாமே இல்ல எங்க ரெஸ்டாரண்ட்ல எல்லாமே நல்லா இருக்கும். எதை வேணா போடுங்க. என்ன சாப்பிடாம இருக்கீங்க? ஓ சாரி. என்னாச்சு? இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, குடிங்க, தண்ணி குடிங்க. ஐயோ, என்னாச்சு? டாக்டர் கூப்பிட்டுமா?
ஐயோ டாக்டரை கூட்டாதீங்க, அப்படியே தட்டிட்டே இருங்க, எல்லாம் சரியாயிடும். சரியாயிடுச்சா? ஐயோ குட் நைட். ஓகே, குட் நைட். பாய். இந்த அப்படி இந்த பக்கம் வந்துடாத. போ போ போ. கௌரி உட்கார். நவீனை விட்டு நீ வந்துட்டல்ல, இனி நான் செத்தா கூட எனக்கு கவலை இல்லை. ஐ லவ் யூ.